ஒவ்வொரு விடியலும் புதுமையை தாங்கிக் கொண்டு உலகையே மாற்றுகின்ற மாறுதல்களை தருகின்றது. நாளைய முன்னேற்றம் நம் நம்பிக்கையில்தான். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அக்ஸிலியம் கல்லூரி தமிழ்துறை நடத்தும் ஐடாஸ் கட்டர் அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு இணைய வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வரவேற்புரை வழங்க தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வேரா மீனாட்சி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வேலை மாநகருக்கு உலக அளவில் பெரும் புகழினை தேடித்தந்த ஐடாஸ் கட்டர் அம்மையாரின் பெயர் தாங்கிய அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் முனைவர் கு லட்சுமி, சன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கீரனூர், திருவண்ணாமலை அவர்களை அக்ஸிலியம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இவர் சிறந்த இலக்கியவாதி, சங்க இலக்கியங்களில் ஆழங்கால் பதித்தவர், பல பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு தனி முத்திரை பதித்தவர், தத்துவார்த்தங்களை எளிமையாக எடுத்துரைக்கும் பேச்சுவன்மை கொண்டவர், பல்வேறு பன்னாட்டு ஆய்விதழ்களில் சிறந்த கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். 50க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்குகளில் பங்கேற்ற பெருமைக்குரியவர். 30க்கும் மேற்பட்ட தேசிய கருத்தரங்குகளில் சிறந்த ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். சமூக அக்கறை மிக்க இவர் குமுகாயத்தை மையப்படுத்தி பல கவிதைகள், சிறுகதைகளை செவ்வனே படைத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட வாசகர் வட்டகத்தின் தலைசிறந்த சொற்பொழிவாளராக இவர் தொடர்ந்து பயணித்து வருகின்றார். ஆசிரிய பணியை அறப்பணியாக, அரும்பணியாக ஆற்றி வரும் இவர் மாணவ மாணவிகளை நன்னெறிப்படுத்தும் ஊக்க உரைகள் பலவற்றை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார். பெண்ணிய நோக்கில் பெண்ணியம் சார்ந்து மன்னியம் போற்றும் கண்ணிய பேச்சாளரான இவரை அக்ஸிலியம் கல்லூரி தமிழ்துறை சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்வில் நோக்க உரை வழங்க உள்ள எம் துறை தலைவர் முனைவர் நா குமாரி அவர்களையும் எம் தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இணையத்தின் வாயிலாக இந்நிகழ்வினை கண்டு களிக்க வருகை புரிந்துள்ள எம் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக அறக்கட்டளை நோக்கினை நேர்த்தியுடனும் நெறியுடனும் எடுத்தியம்ப எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா குமாரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பல ஆண்டுகளாக பெண்கள் வாழ்வதற்கும் வெல்வதற்கும் இடையே பல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் அவதூறுகளையும் கடக்க வேண்டியிருந்தது. இக்காலகட்டத்தில் கல்வி கற்பதற்காக பெண்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல முடிகிறது. வாகனம் ஓட்டவும், வங்கிகளுக்கு செல்லவும், இன்னும் பல சுய தொழில்களை செய்யவும், பல்வேறு புதிய செயல்களை படைக்கவும் இன்று வாய்ப்பினை பெற்று இருக்கிறார்கள். பெண்களின் வாழ்வில் நாம் காணக்கூடிய எல்லா முன்னேற்றங்களும் அனைத்திலும் சிறு நாளில் பெற்றவை கிடையாது. பல நூற்றாண்டுகளாக அதற்காக போராடி பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த முன்னேற்றங்களை பெறுவதற்கு பல பெண்கள் உழைத்திருக்கிறார்கள், குரல் கொடுத்திருக்கிறார்கள், புரட்சிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் பெண்கள் எளிதாக பெறக்கூடிய பல்வேறு உரிமைகளுக்காக நாம் 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே நாம் போராடி இருந்திருக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பிரசவம் பார்க்க கூடாது, ஆண்கள் பிரசவம் பார்க்க கூடாது, வீட்டுக்குள்ளேயே பெண்கள் முடங்கி கிடக்க வேண்டும் என்ற சூழல் எல்லாம் இருந்தது.
அதற்காக முன்னெடுத்து சென்றவர்கள் கல்வி கற்பதற்காகவும் பல்வேறு தொழில்களில் பெண்கள் பணிபுரிய வேண்டும் என்று ஒரு உத்வேகத்தை வளர்த்தவர்கள் பெண்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நிறைய பெண்கள் நம்ம பெண் கல்வியாளர்கள் சொல்லும் போதே சகோதரி சுப்புலட்சுமி, ஜெகதாம்பாள், அம்புஜம்பாள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இது மாதிரி நிறைய பெண்களினுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்காகவும் கல்விக்காகவும் குரல் கொடுத்த பெண்களாக நாம் இன்றைய வேளையில் நாம் நினைத்து பார்க்கலாம். நாம் அனைவரும் இந்த வேலூர் மாவட்டத்தில் வாழக்கூடிய இந்த சூழலில் பெண்களுக்காகவும் பெண்களினுடைய மருத்துவத்திற்காகவும் குரல் கொடுத்தவர் ஐடாஸ்கடர் அம்மையார். கேவிகுப்பம் பகுதியிலே ஒரு சிறு கிராமத்திலே தான் கண்ட அந்த காட்சி, அந்த சிறு பிஞ்சு மனதில் பதிந்த அந்த காட்சி வேலூர் மாநகரத்தில் ஒரு மருத்துவ மனையை உருவாக்க வேண்டும், பெண்கள் சீர்பெற வேண்டும், அவர்கள் வாழ்வில் சுகமாக வாழ வேண்டும் என்ற உத்வேகத்தை அவர் மனதில் விதைத்தது. அந்த உத்வேகம் இன்று கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜாக வேலூர் மாநகரில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அம்மையாரை நினைவு கூர்ந்து, அவருடைய மருத்துவ பணியை நினைவு கூர்ந்து, பெண்கள் அனைவரும் போற்றக்கூடிய ஒரு பெண்மணியாக இன்று உலகம் முழுவதும் சிஎம்சி நாடக்கூடிய மக்கள் வேலூரை நாடி வருகிறார்கள் என்றால் அதற்கு முதற் காரணமாக இருக்கக்கூடிய ஐடா அம்மாவை நினைத்து பார்த்து அவரின் நினைவாக அக்ஸிலியம் கல்லூரி தமிழ்துறையில் ஐடாஸ்கடர் அறக்கட்டளை சொற்பொழிவு வருடந்தோறும் தமிழ்துறையானது தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது. இந்த நிகழ்வினை இணைத்து அனைத்து பேராசிரியர்களும் இந்த செயலில் ஈடுபட்டு வழிநடத்தி செல்கிறார்கள். அவர்களை இந்த வேளையிலே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் லக்ஷ்மி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐடாஸ்கடரை ஒவ்வொரு பெண்மணியும் மறவாமல் ஐடாஸ்கடரை போன்று ஒரு கருணை உள்ளத்தோடும் மனித நேயத்தோடும் கல்வியிலும் நிலைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழ இறைவனை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி. சமூக கட்டமைப்பில் காலந்தோறும் பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற சன்கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அக்ஸிலியம் மகளிர் கல்லூரி. அக்கல்லூரியின் தமிழ்துறை கல்லூரி இணைந்து நடத்தும் ஐடாஸ்கடர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு எமை அழைத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியின் முதல்வர், கல்லூரியின் தமிழ்துறை தலைவர், பேராசிரியர்கள், இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவிய செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். காலந்தோறும் சமூக கட்டமைப்பில் பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பில் இன்று பார்க்க இருக்கிறோம். இன்று பெண்கள் கால் பதிக்காத துறையே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம். இதை ஏன் நாம் பெருமையாக பேச வேண்டும்? ஆண்கள் அப்படி பேசுவதில்லையே. ஏதோ பேருக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறையிலும் இருந்து கொண்டு பெண்கள் ஏன் இவ்வளவு பெருமையாக இதை பேச வேண்டும் என்ற கேள்வி எல்லோருடைய மனதிற்குள்ளும் எழலாம். அவ்வாறு எழுந்தால், வீழ்ந்தவர் எழுந்தால் பெருமைதானே. அப்படியாயின் பெண் விழுந்தாளா? ஆமா, எழவே முடியாத பெரும் மூட பள்ளத்தில் விழுந்திருந்தாள். பல தலைமுறைகளாக பின்வந்த பல தலைமுறைகளில் பெருந்தலைவர்கள், ஆர்வலர்கள் எல்லோருடைய முயற்சியிலும் தான் மீண்டும் எழுந்தாள். எழவே முடியாத பள்ளத்திலிருந்து எழுந்தவள் சாதித்தாள் எனில் அந்த சாதனை பெருமிதத்திற்கு உரியதுதானே. அப்படி என்றால் வீழ்வதற்கு முன்பு எப்படி இருந்தால்
இந்த சமூகம் எப்படி இருந்தது என்றால், வீழ்வதற்கு முன் பெண் பெரும் மூடப்பள்ளத்தில் வீழ்வதற்கு முன்பு இந்த சமூகத்தை கட்டமைத்தாள். இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட காலகட்டத்தில் இயற்கையால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்தும் திரிந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மனிதன் மாத்திரம்தான் நிலையாக வாழ்வதற்காக தலைப்பட்டான். எப்படி நிலையாக அவனால் வாழ முடிந்தது? எல்லா இயற்கை படைத்த எல்லா உயிரினங்கள், மிருகங்கள், பறவைகள், பெரு உயிரினங்கள் போலத்தானே மனிதனும். அவற்றிலிருந்து மனிதன் எவ்வாறு வேறுபட்டான் என்றால், அவனை வேறுபடுத்தியது பெண்ணுடன் கூடிய காதல். உறவுகள் ஒன்றிணைந்து குடும்பமாக, குடும்பங்கள் ஒன்றிணைந்து சமூகமாக, சமூகங்கள் ஒன்றிணைந்து ஊர், நாடு, உலகச் சமூகம் என்று ஒரு பெரும் கட்டமைப்புக்குள் இன்றைய உலக மனித சமூகம் இருப்பதை நாம் காண்கின்றோம். இதற்கு அடிப்படையாக இருந்தது யார்? பெண். பெண்களில் தமிழகத்தில் தமிழக பெண்களை பார்க்கும் பொழுது சங்ககால காதலியர்கள் இதற்கு அடிப்படையாக இருந்தார்கள் என்று நம்மால் கூற முடியும். அன்பை பொழியும் அன்னையர், இவர்கள் எல்லாம் இந்த சமூக கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். அது என்ன, சங்க காதலியர்கள் இந்த சமூகத்தை ஆளுமையோடு கட்டமைத்தார்கள். இந்த ஆளுமைக்குள்ள சங்க காதலியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற கேள்வி நமக்குள் எழலாம். நமக்கு கிடைத்த பாடல்கள், சங்க பாடல்கள் தான் நமக்கு பழங்கால தமிழகத்தின், பழங்கால தமிழ் உலகத்தின் வரலாறாக இருக்கின்றது. அந்த வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வரலாற்றிலே ஆணும் பெண்ணும் இணைந்துதான் காதல் இன்பத்தை அனுபவிக்க தலைப்படுகின்றனர். ஆயினும் அந்த காதலர்கள் சந்தித்து கொண்டு தங்களுக்குள் இன்ப பேச்சினை பரிமாறிக்கொள்ளும் பொழுது காதலன் என்னவோ அவளுடைய அழகை, அவளுடைய நலனை புகழ்ந்து எப்பொழுது முயன்று பெற்ற அவளை எவ்வாறெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருப்பதையும், தன்னை காக்க வைக்காமல் அவ்வப்போது காதல் இன்பத்தை அவள் தர வேண்டும் என்பதையுமே நோக்கமாக இருப்பதை நம்மால் அந்த பாடல்கள்ல பார்க்க முடியுது. அங்க பெண்ணுக்கு என்ன, அந்த காதலியருக்கு என்ன நோக்கம் இருந்தது என்றால், அந்த காதலியும் அவளுடைய தோழியும் இணைந்துதான் அந்த காதல் வாழ்க்கையை கற்பு வாழ்க்கையாக, திருமண வாழ்க்கையாக நகர்த்துவதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். அவ்வாறு நகர்த்தப்படுவதற்கு அவர்கள் கூறிய வார்த்தைகள், அவங்க என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க, அவங்க எந்த மாதிரி எல்லாம் அந்த தலைவனிடம் பேசினாங்க, காதலனிடம் என்னவெல்லாம் சாக்கு போக்கு சொன்னாங்க. நீ வருகின்ற வழி துன்பம் தரக்கூடிய வழி, அங்க மிருகங்கள் இருக்கும், அங்க இத்தனை துன்பங்கள் இருக்கும், அதனால நீயும் அந்த துன்பத்திற்காக வராமல் இருக்க வேண்டாம், உனக்கு தேவையான இன்பத்தையும் நீ நுகர வேண்டும், நானும் உன்னோடு சேர்ந்து இன்பம் அனுபவிக்க வேண்டும், ஆனா துன்பம் இல்லாத இன்பமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே வழி, திருமணம் செய்து கொள்ளலாம். உண்மையாகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் சாக்கு போக்குதான். அங்கே அவன் வருகின்ற வழியில் துன்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய வீரன் என்று தெரிந்தும் கூட அவள் அவ்வாறு சொல்வாள். ஏன் அந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், அவனுடைய நோக்கம் இன்பம் அனுபவித்தல், ஆனா பெண்ணுடைய நோக்கம் இந்த சமூகத்தை கட்டமைத்தல். சமூகத்தை கட்டமைத்தல்னா அந்த இன்பம் 2 பேருக்கு உரியதாக முடிந்துவிடும். தனிமையில் சந்தித்து காதலர்கள் காதலித்துக் கொண்டு இருந்தார். அதுவே திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் இல்லறத்தை நடத்தக்கூடியவளாக பெண் அங்கே மாறிவிடுகின்றாள். இல்லறத்துக்கு தலைமை ஏற்கின்றாள். இல்லறம் பல உறவுகளை ஒன்றிணைக்கும். உறவுகள் ஒரு குடும்பத்தை உருவாக்கும். பல குடும்பங்கள் இணைந்து சமூகமாகும். சமூகம் ஊர், நாடு, உலகமாக, மக்கள் சமூகமாக மாறும். இங்கே அந்த சமூகத்திற்கு அடிப்படையாக, அதை கட்டமைப்பதற்கு அடிப்படை காரணியாக இருப்பவள் பெண் என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆளுமையோடு அன்றைய காதலியர்கள், இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய
அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தார்கள். அது மட்டும் இல்ல, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பின்பு அன்பை பொழியும் அன்னையர்களாக இருந்து விருந்தோம்பல் செய்ய செய்ய விருந்தினர்கள் வர உறவுகள் பெருகி உலகம் பெருகியது. இதை யாராலும் மறுக்க முடியாது. அக்காலகட்டத்துல குறுந்தொகையில ஒரு பாடல், ஆஹ் ஒரு காதலி தன்னுடைய தோழியிடம் சொல்லுவதாக, காதலனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வரவே இல்லை. எவ்வளவு நேரம் வரைக்கும் எதிர்பார்த்தேன் தெரியுமா? என் வீட்டில் பெரிய மதில் சுவர் இருக்கிறது, வெளியில உள்ள வீடு பெரியதாக இருக்கின்றது, பெரிய மதில் சுவர். அதை இழுத்து மூடுவதற்குரிய மதில் சுவற்றை, அந்த வாயிலை மூடுவதற்கு பெரிய கதவும், அந்த கதவும் இரவு பொழுதானா இருட்டாயிடும். அப்பெல்லாம் வந்து லைட் இல்லை. அந்த காலகட்டத்துல தீவட்டி வெளிச்சத்துல எவ்வளவு தூரம் தெரியும், அதற்கு மேல தூரமா இருக்கிறவங்கள கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி சூழல்ல கதவு அடைக்க போகின்றவன், அந்த வாயில்ல கதவு அடைக்க போறவங்க கேட்டாங்களாம், யாராவது விருந்து சாப்பிட இல்ல விருந்துண்பதற்காக விருந்தினராக பசியோடு இருக்கீங்களா? கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அவ்வாறு யாருன்னா இருந்தா வாங்க, நாங்க பொழுது வரைக்கும் விருந்தோம்பல் செய்து விட்டோம், இப்பொழுது கதவடைக்க போகின்றோம், யாரும் அங்கு பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அழைக்கிறேன், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கதவடைக்கிற வரைக்கும் நான் பார்த்தேன், அவன் வரல என்று அவள் புலம்புவதை பார்க்கிறோம். அப்படின்னா அவ்வளவு நேரம் வரைக்கும் விருந்தோம்பல் செய்வார்களா? ஆமா, அவ்வளவு நேரம் வரைக்கும் விருந்தோம்பல் செய்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். ஒரு தலைவன் பொருள் ஈட்டிக் கொண்டு வீட்டுக்கு வரான், விரைந்து போக சொல்லி தன் தேர் ஓட்டிக்கிட்ட சொல்றான். அப்ப விரைந்து போகணும், கார் டிரைவர்கிட்ட ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு, ஒரு ஆபீசர் உட்கார்ந்துகிட்டு தான் வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லணும்னா சொல்வார் இல்லையா? அந்த மாதிரி அவன் தேரோட்டியிடம் தன்னுடைய முகவரிய சொல்றான். ஒரு முல்லை நில காட்ட சொல்லிட்டு, என் தலைவி அந்த காட்டில் எப்படிப்பட்டவளா இருப்பா தெரியுமா? அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பினல் என்றால், இரவு பொழுதில் கூட விருந்தினர் வந்தா கொஞ்சம் உணவு வைத்திருந்து முகம் சுளிக்காமல் கொடுக்கக்கூடியவள். இப்படிப்பட்ட அன்பால் தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே விருந்தோம்பல் செய்யக்கூடிய சமூகமாக நம் தமிழ் சமூகத்தை இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ் சமூகத்தை, இத்தகைய சமூகத்தை நோக்கி உலக சமூகங்கள் வந்ததையும் நாம பார்க்கிறோம். அப்ப அன்பாலும் உறவுகளாலும் அன்பாலும் கட்டமைத்த ஆளுமைக்குரியவளாக பெண்ணை நாம் இங்கே அறிகின்றோம். இதோடு இல்ல, இயற்கையை நாம காத்தா பதிலுக்கு நம்ம இயற்கை காப்பாற்றும். இத நாம நம்முடைய வாழ்நாள்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி என்றால், இயற்கையை வழிபடுவதற்காகத்தான் ஆன்மீகத்துல பல கூறுகள் நம்ம கிட்ட இருக்கு. பெரும்பான்மையான கோயில்களுக்கு சென்றால், பெரும்பான்மையான கோயில்களுக்கெல்லாம் சென்று பார்த்தோம்னா அங்கங்க தல விருட்சமா ஒண்ணு இருக்கும். பல பழங்காலத்து மன்னர்களுக்கு காவல் மரம்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் எதுக்காக என்றால், இப்பதான் தல விருட்சத்துக்கு போனா திருமணமாகாத பெண்கள் அந்த தல விருட்சத்துல தாலி கயிறு கட்டுறதும், குழந்தை இல்லாத பெண்கள் அந்த இடத்துல தொட்டில கட்டுறதும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த தல விருட்சத்துக்கு கீழே செங்கற்களை எடுத்து அடுக்கி வைக்கிறதும், இப்படியாக வழிபாடு செய்தால் நமக்கு வந்து நல்லது நடக்கும், அதாவது நடக்கும் என்ற மூட நம்பிக்கையில தான் இன்னைக்கு வந்து அந்த வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. பழங்காலத்துல அவனுக்குரிய மரம் என்ற வகையில தான் வந்து காவல் மரங்கள் பார்க்கப்பட்டது பெரும்பான்மையாக. ஆனால் ஏன் பழங்காலத்துல காவல் மரமாக ஒவ்வொரு அரசனுக்கும் ஒவ்வொரு மரம் சொல்லி இருந்தாங்க, ஒரு கோயிலுக்கும் தலவிருட்சம் சொல்லி இருந்தாங்க, ஆன்மீகத்தோடு ஏன் வந்து மரமாகிய இயற்கையை சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னா, இதுதான் நம்முடைய இயற்கையை காக்கக்கூடிய நம்ம அன்னையர்கள் கொண்டு வந்ததாகத்தான் இதை முழுமையாக நாம கருதணும். எந்த வகையில இது அப்படின்னா, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கும் பொழுது
அந்த மரத்தை, அந்த மரம் கோயிலுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியில எங்கேயாவது இருந்தாலும் கூட, வேப்ப மரம் ஒரு அம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வீக மரம். அந்த மரம் வேற எங்க பார்த்தாலும் வெட்டும் பொழுது அந்த அம்மனின் நினைவு வந்து அதை கை வைக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலேயே அந்த ஆன்மீகத்தோடு வந்து இயற்கையை சேர்த்தார்கள். இத காலப்போக்குல மாறி போச்சு. இதுவே சங்க காலத்துல பார்க்க போனா ஆன்மீகத்தோடு இல்லாம, இப்ப ஆன்மீகத்தோடு இணைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மூட பழக்கத்திலயாவது கை வைக்காம இருப்பாங்க அந்த மரங்களை. அப்படியாவது இந்த இயற்கையை இந்த மனிதர்கள் காப்பார்கள் என்பதற்காகத்தான் இன்னைக்கு ஆன்மீகத்தோட இணைச்சாங்க. அதற்கும் முந்தைய காலகட்டம் தான் நம்முடைய சங்க பெண்கள் வாழ்ந்த காலகட்டம். அந்த பெண்கள் எப்படி இயற்கையை காத்தாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு பாடல் சான்றாக நமக்கு அமையுது. ஒரு தலைவி, ஒரு காதலி காதலனோட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கா. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்ததாக அவளோடு தொட்டு பழக ஆரம்பிக்கின்ற பொழுது அவளுக்கு வெக்கம் வருகிறது. யாருமே இல்லாத ஒரு தோப்பு தான் அது. மரங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனாலும் அவ இந்த இடத்துல வேணாம், இங்க என்ன ஒருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலான்றா. யாரு இங்க, யாருமே இல்லையே சுத்தி அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல இல்ல எங்க அக்கா பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்க உங்க அக்கா அப்படின்னு உடனே அங்க ஒரு மரத்தை காட்டுறா, ஒரு புன்னை மரம். இதுவா உங்க அக்கா? ஆமா இதுதான். எங்க அம்மா சொன்னா, எங்க அம்மா சின்ன வயசுல புன்னை கொட்டையை புதைத்து விளையாடும் போது அது தெரியாம முளைச்சு விட்டுட்டு வர அது முளைச்சிருச்சாம். அப்ப அவங்க அம்மா அவளுக்கு எப்படி பாலும் நெய்யும் ஊட்டி வளர்த்தாலோ அது போல நீர் ஊற்றி அன்பை ஊற்றி எங்க அம்மா வந்து அந்த மரத்தை வளர்த்தாளாம். அப்ப எங்க அம்மாவுக்கு அம்மா வந்து தன் மகளை எவ்வாறு வளர்த்தாலோ அது போல அவ வளர்த்த உடனே அந்த மரத்தை தன் மகளாக என் தாய் நினைச்சுக்கிட்டா. அவ சொல்லியிருக்கா எனக்கு, அந்த புன்னை மரம் உன்னை விட சிறந்தது. உன் நுவ்வை, அதாவது நுண்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று என் அன்னை கூறினாள். புன்னை அது சிறப்பே அப்படின்னு சொல்லி அவ சொல்வா. அப்படின்னா என்னது? நுவ்வைனா உன் அக்கா, உனக்கு முன்னாடி எனக்கு பிறந்தவள் இந்த புன்னை மரம். அப்ப மகளை, அதாவது மூத்த மகளாக, இன்னைக்கெல்லாம் வந்து என்ன சொல்வோம்னா, திருமணம் அப்படின்னும் பொழுது எனக்கு முதல் திருமணம் நடந்துருச்சு, எனக்கு வேலைதான் அப்படின்லாம் பேசுறத பாக்குறோம். அப்ப அவ்வளவு வேலையை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு முதல் குழந்தை என்னுடைய வேலைதான் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். தனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது முதல் குழந்தையாகவோ முதல் திருமணம் செய்து கொண்ட துணையாகவோ சொல்றத பாக்குறோம். அந்த மாதிரிதான் அந்த காலத்திலயும் அவ சொல்லியிருக்கா, இந்த மரம், புன்னை மரம் எனக்கு உன்னை விட சிறந்தது. அவ்வளவு அன்பு செலுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயற்கையோட அவங்க இயைந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இயற்கையே இன்னைக்கு இந்த மரத்தை நாம் காப்பாற்றினால்தான் வருங்காலத்துல இந்த மரம் வந்து நம்மை காப்பாற்றும், இயற்கை நம்மை காப்பாற்றும் என்பதில் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இது மூலமா நம்ம பார்க்க முடியுது. அந்த சமூகத்தை கட்டமைத்ததோடு, அன்போடு விருந்தோம்பல் செய்து உறவுகளை பெருக்கியதோடு, கூடவே வந்த அந்த உறவுகள் பல தலைமுறைகளாக பிற்காலத்துல வளரும். அந்த தலைமுறைகள் அ சுவாசிப்பதற்கு நல்ல காற்றும், குடிப்பதற்கு நல்ல நீரும், சுற்றுச்சூழலில் நல்ல ஒரு சூழலோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த சமூகத்தை, இயற்கையை காத்து நம்முடைய அன்னையர்கள் ஆளுமையோடு கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. அது மட்டும் இல்லை, இதை இப்படியெல்லாம் தொடர்ந்து வளர்ந்த இவர்கள் வீரம் நிறைந்தவர்களாகவும், இப்படி இயற்கை வளத்தோடு ஒரு பெரும் சமூகத்தை, வேளாண்மையிலும் அக்கால பெண்கள் ஆளுமையோடு இருந்ததை நம்ம பல பாடல்கள்ல பார்க்க முடியுது. வேளாண்மை முக்கிய உற்பத்தி தொழிலாக இருந்தது. அப்போ உற்பத்தியையும் பெருக்கினார்கள், வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்ததையும் நம்மால் அறிய முடிகின்றது. அவ்வாறு வியாபாரத்திலையும் ஈடுபட்டிருந்து பொருளாதாரத்தை மிகுதியாக சேர்த்து வைத்திருந்தனர். அப்போ உற்பத்தியையும் செய்து சேமிப்பையும் செய்வதில் ஆளுமையோடு திகழ்ந்த பெண்கள் அந்த சேமிப்பை பகைவரிடமிருந்து, கொள்ளையர்களிடமிருந்து காக்கணும். அதற்காக வீரம் நிறைந்த ஒரு பெருங்கூட்டம், அந்த கூட்டம் தான் வந்து படை வீரர்கள் என்று சொல்லப்பட்டாங்க. அந்த வீராங்கனையாக தானே போர்க்களத்துக்கு போனதெல்லாம் பிற்காலம். சங்க காலத்துல போர்க்களத்திற்கு பெண்கள் போனதாக அங்க பதிவுகள் இல்லைனாலும், அந்த வீரர்களை ஊக்கமாக வளர்ப்பதில் பெண் வந்து அங்க ஆளுமையோடு திகழ்ந்து இருக்கிறா.
ஒரு சிறந்த ஆளுமை மிக்க பெண்ணால் தான் சிறந்த ஒரு வீரனை, ஆளுமை மிக்க வீரனை உருவாக்க முடியும். அப்படித்தான் ஒரு பெண்ணு இருந்துகிட்டு இருக்கிறா. அந்த பெண்ணை வந்து ஒருத்தர் கேக்குறாரு, உன் பையன் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவ சொல்லியிருக்கா. அவளுடைய வயிற்றை தட்டி காட்டுறாளாம். தட்டி காட்டி, இதோ பாரு, இதுதான் வந்து புலி குகை. இந்த குகையில இருந்து புலி குகைக்குள்ளவே இல்ல, அது வெளியில வேட்டைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலாம். வேட்டைக்குன்னா எங்க? புலி வேட்டையாட போயிருக்கின்றது. யார? பகைவரை வேட்டையாட. எங்கே? போர்க்களத்திற்கு. அப்ப தன்னுடைய சண்டைக்கு போற மகனை அவன் வீணா வம்புக்கு போயிருக்கிறான் தருத்தல அப்படின்னு சொல்லாம, அவன் போருக்கு போய் வேட்டைக்கு போயிருக்கின்ற புலி என்று சொல்வதற்கு அவள் எவ்வளவு ஊக்கப்படுத்தி, எவ்வளவு பெருமை மிக்கவளாக அவள் இருந்திருக்க வேண்டும். இது போல பல கதைகளை நாம பார்க்கிறோம். சின்னஞ்சிறிய குழந்தை கூட நான் ஒரு ஆண் மகனை, ஒரு வீரனை பெற்ற ஒரு பெண் அப்படின்னு பெருமிதத்தோட சின்ன குழந்தைக்கு உச்சி குடுமி போட்டு கையில வாள் கொடுத்து அனுப்பிய வீர பெண்களை எல்லாம் பார்க்கிறோம். வீரத்தை வளர்த்த பெண்கள், இவர்கள் எல்லாம் ஆளுமையோடு இந்த சமூகத்தை கட்டமைச்சவங்க. இந்த வழியில் வந்த சமூகம் ஒரு காலகட்டத்தில் பெரும் மூட குழியில் விழுந்தது. விழுந்ததை எப்படியெல்லாம் அவர்கள் அடுப்படியில் தள்ளப்பட்டார்கள். அடுப்படியில் தள்ளப்பட்டவர்கள் எழுந்தது மிகப்பெரிய கதை. அந்த கதைகளுக்கு பின்னே வந்த ஆளுமைகள் மிக விசாலமானவர்கள். அந்த ஆளுமைகளை பற்றியும் நாம பார்ப்போம். அடுப்படியில் இருந்து அரசாண்ட அடுப்படியில் இருந்துகிட்டு அண்ட சராசரத்தையே அளக்கும் ஆகாய வெளி வரைக்கும் ஆராய்ச்சி செய்யும் பணிகள் வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் வந்து தங்களுடைய திறமைகளை காட்டி பொறுப்புணர்வோடு சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதை நாம பார்க்கிறோம். இந்த காணொளியை ஆண்களோ ஆண் சார்ந்த யாரோ பார்த்தோம் கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்று கருதுகின்றேன். நிறைய தனியார் நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, தனியார் நிறுவனம் மாத்திரமில்ல, வேற சில நிறுவனங்கள்லயும் சொல்ல போனால் ஒரு பொறுப்பான வேலை பெரும்பான்மையாக இன்னைக்கு எடுக்கிற சர்வேல யார் கையில கொடுக்கப்படுகிறது என்றால் பெண்ணின் கையில தான். அந்த இடத்துல ஆணும் பெண்ணும் வேலை செய்யறாங்க அப்படின்னு பொழுது, ஏன்னா பொறுப்போடு பணியாற்றக்கூடியவர்களாக இந்த சமூகத்தால் இன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றாள் பெண். அத்தகைய தான் எடுக்கின்ற பணியில ஆளுமையோடு இருக்கின்றாள் என்பதை மறுப்பதற்கு இயலவில்லை. அதுக்குதான் இதெல்லாம் வந்து முக்கியமான சாட்சிகளாக இதெல்லாம் இருக்கிறத நாம பாக்குறோம். அன்னைக்கு இயற்கையை கையாண்ட பெண்ணு இன்னைக்கு இயந்திரங்களையும் கையாள முடிவு பண்ணிட்டு வெளியில வந்திருக்கா, எளிது என்று. வீட்டை ஆள தெரிஞ்சவளுக்கு இன்னைக்கு நாட்டை ஆள்வது எளிது அப்படின்னு எல்லா துறையிலும் முன்னேறி கொண்டு வருவதை நாம பாக்குறோம். அறிவார்ந்த சமூகம் அறிவார்ந்த ஒரு சமூகம்னா அது அறிவாளிகளின் கூட்டு முயற்சியாலதான் உருவாகி இருக்கும், அதாலதான் கட்டமைக்கப்படுகிறது. அறிவற்ற சமூகம் எப்பவுமே அடிமையாகி போகிறது. இத எல்லாருக்கும் எப்போ உணர்ந்தாங்க தெரியுமா? எல்லாருமே ஒரு அறிவற்ற சமூகம் அடிமையாகி போகும் என்பதை எப்போ உணர்ந்தாங்கன்னா, அடிமை இந்தியா தான் எல்லாருக்குமே உணர்த்துச்சு. அன்று வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல அடுப்பூதும் பெண்ணாக, படிப்பு என்ற வாசமே அற்றவளாக வாழ்ந்து வந்தால் பெண். அப்படி பலர் அது மட்டும் இல்ல, பலர் பிறப்பதற்கே பெரும் சாதனை. ஒரு அறிவியல் கருவி வந்து விட்டது, ஒரு சாதனம் வந்து விட்டதுன்னா அங்க பலருக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் சிலருக்கு பெரும் துக்கத்தை கொடுக்கும். அந்த வகையில ஸ்கேன் என்ற ஒரு அறிவியல் சாதனம் வந்தது பெண்ணுக்கு பெரும் துயரத்தை தந்தது என்றால் அது மிக இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். ஸ்கேன் பண்ணும் பொழுது அது பெண் என்றால் பிறப்பதற்கே அவள் பெரும்பாடு. பெண் என்று தெரிந்து விட்டாலே போதும், அவள் பிறப்பதற்கே பெரும்பாடு. இப்படியாக பிறப்பதே பெரும் சாதனை படைத்து வளர்ந்தவர்கள் பலர். அவர்களால அடிமை சமூகம் உருவாகவேதான் இந்த இந்தியாவே அடிமையாக இருந்து தலை தூக்க முடியாமல் போனதை நம்மால அறிய முடிகிறது. சரி, அறிவில்லா பெண் வயிற்றுல அடிமைதான் பிறப்பான், தவிர வீரன் பிறக்க மாட்டான் அப்படின்னு பெருங்கவிஞனும் அன்றைக்குத்தான் உணர்ந்து பேச ஆரம்பித்தான் பாரதி. அறிவில்லாத பெண்களுடைய வயிற்றில் அடிமைதான் பிறப்பானே தவிர அங்கு ஒரு வீரன் பிறக்க மாட்டான் என்று பாரதி சொன்னார். கல்வியில்லா பெண் கலர் நிலம், அங்கே புல் பூண்டு விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று பாரதிதாசனும்
அதன் பிறகு பாட நாம கேட்டோம். கல்வியே கல்விதான் அறிவினை வளர்க்கும் அப்படின்னா பெண்களும் அந்த அறிவை பெற வேண்டும் அப்படின்னு போராடி பிற்காலத்துல தான் பலர் அதை பெறுகின்றார்கள். அப்படிப்பட்ட புதுமை பெண்களை பாரதிதாசன் 8 திக்கும் 8ம் அறிவினில் ஆணுக்கு பெண்ணிங்கு இளைப்பிள்ளை காண் என்று கும்மி அடிக்க சொல்லி பாடுகின்றான் பாரதி. இத்தகைய உந்துதல்கள் தான் பெண்களை பாடசாலையை நோக்கி நகர்த்துது. அப்படியே நகர்த்தினாலும் சில சொற்கள் என்ன, சில கட்டுப்பாடுகள் என்னன்னா, கற்பெனும் திண்மைதான் பெண்ணுக்குரிய பண்பு. அந்த பண்பு அயல் ஆண்கள் யாராவது பார்த்து விட்டால் அந்த பண்பே அழிஞ்சு போயிடும். பெண்மைனா கற்பெனும் திண்மை வேணும், அந்த திண்மை அயல் ஆண் பார்த்து விட்டால் அழிஞ்சு போயிடும் என்பது மூடர்களுடைய முழக்கமா இருந்தது. இந்த முழக்கம் பாடசாலையை நோக்கி காலடி எடுத்து வச்சா பாரு, அந்த பெண்ணுக்கு ஒரு பெரும் தயக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த தயக்கத்துக்கும் நம்முடைய பாரதிதாசன் பதிலடி கொடுத்தார். எப்படின்னு, கற்பெனும் ஒழுக்கத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் என்று பதிலடி கொடுத்தார். இந்த பதிலடி கொடுத்து ஒடுக்கிய பிறகு மீண்டும் பெண் எழுகின்றாள். அப்படியெல்லாம் அந்த காலகட்டத்துல கல்வியில் அப்போதான் உயர்கின்றாள். இல்லைன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து பிறந்து 20 நூற்றாண்டுகள், இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 20 நூற்றாண்டுகளாக பெறாத அறிவுசார் வளர்ச்சி மனித சமூகத்துல, இந்த உலகமே சொல்ற அறிவுசார் வளர்ச்சி 21ஆம் நூற்றாண்டுல பெரியதாக இருக்கின்றது. இதை யாராலையுமே மறுக்க முடியாது. இதற்கு காரணம் என்ன? பேசிக்கா அடிப்படையாக ஆய்ந்து பார்த்தால் எல்லா துறைகளிலும் பெண்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பெண் ஆளுமைகளுடைய பங்களிப்பு இருக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது இந்த உண்மையை. அப்ப இந்த அளவிற்கு வந்ததுக்கு காரணம் அன்னைக்கு பாரதிதாசன் போன்றோர், இவர்கள் மாத்திரமல்ல, இவ்வளவு முயற்சிக்கு பிறகு பெண்களுக்கு பெண் கல்விக்கே வழி இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல பெண்ணுக்கெல்லாம் கல்வியை கொடுக்க வேண்டும், பலர் உந்துதல்கள் செய்யறாங்க, ஆனாலும் இறங்கி வரணும் இல்லையா? அப்படி இறங்கி வந்தவர்கள் பலர். அதுல முக்கியமானவங்க சாவித்ரிபாய் பூலே. பெண் கல்விக்கு வழியற்ற சமூகத்துல கல்வி கற்றுத்தர வேண்டும் என்று போகின்றாள் அவள். அவள் மீது சாண கரைசல் ஊற்றப்படுகிறது. அதை துடைத்து கொண்டு வேறு உடையை மாற்றிக்கொண்டு முதல் அடி எடுத்து வைத்த ஆளுமை சாவித்ரிபாய் பூலே அவர்கள். அன்பா ஆன்மீகமா என்ற கேள்வி எழும் பொழுது ஏழைக்கும் நோயாளிக்கும் ஆன்மீகம் தேவையில்லை, அன்புதான் தேவை என்பதை தைரியமாக முன்னெடுத்தவள். இன்று ஆன்மீக துறையில் ஈடுபட்ட எந்த ஒரு ஆணும் எனக்கு ஆன்மீகம் வேண்டாம், எனக்கு ஆன்மீகமே தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ஏழை எளிய மக்களிடம் அன்பு செலுத்த போறேன் என்ற ஒரு பார்வையை மாற்றிக்கொண்டு வந்ததை நாம பார்த்ததில்லை. ஆனா தைரியமாக முடிவெடுக்க மாட்டார்கள். ஆனா அன்னைக்கு அன்பா ஆன்மீகமா என்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது ஏழைக்கும் நோயாளிக்கும் தேவை அன்புதானே தவிர ஆன்மீகம் இல்லை என்று தன்னுடைய வாழ்க்கையையே துறந்து ஏழைகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் அடியெடுத்து வைத்த ஆளுமை ஆக்னஸ் கெஞ்சா போஜர்யூ என்ற அன்னை தெரசா. அவர் மிக அன்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆளுமையாக நாம பாக்குறோம். அடுத்ததா, குற்றத்திற்கு தண்டனையா தகவமைப்பா என்று கேள்வி எழுந்த போது குற்றவாளிகளை தண்டித்தல் என்பது ஒரு பெரும் வீரம், ஆண்மை, இதெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல எனக்கு அந்த இடத்தை கொடுத்து பாருங்க, நீ தண்டனை கொடுத்து திருத்த முடியுமா, இல்ல தகவமைத்து அவர்களுக்கு அன்பை செலுத்தி அவர்களை அறிவூட்டி அரவணைத்து திருத்த முடியுமா என்றால் அரவணைத்து திருத்த முடியும் என்பதை உள்வாங்கிக் கொண்டு குற்றமா தண்டனையா, குற்றத்திற்கு தண்டனையா தகவமைப்பா என்ற கேள்வி எழும் பொழுது அரவணைத்து திருத்த வழி செய்தால் குற்றங்களை குறைக்க முடியும் என்று முடிவெடுத்து அதிரடியில் இறங்கிய பெண் ஆளுமை முதல் பெண் IAS அதிகாரி கிரண் பேடி.
இதை நம்மால மறுக்க முடியாது. இந்த கட்டமைப்பான சமூகத்துல அந்த ஆளுமை பங்கை நம்மால் ஒருபோதும் மறுக்க முடியாது. பெண்ணுடைய உடல் ஒரு காலகட்டத்துல புனிதமாகவும் பொருளாகவும் பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி பார்த்த காலகட்டத்துல பெண் தனக்கு ஏற்படுகின்ற உடல் உபாதைகள், உடல் நோய்கள், அதை கூட ஒரு ஆண் மருத்துவரிடம் காட்டுவதற்கோ சொல்லுவதற்கோ கூட இயலாத வகையில இருந்தது. அது கூட ஒழுக்கக்கேடு, அந்த கற்பெனும் திண்மை அங்கு மாறி போய் விடுவதாக கருதின காலகட்டம். அந்த காலகட்டம் அந்த ஒரு என்ன சொல்வது, ஒழுக்கம் என்ற பேர்ல வெட்கத்தையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு, நீ அன்பென்ற அன்பையும் அதோடு ஒன்றிணைத்து, நீ உன் கணவனுக்கே அன்புடையவளாக இருந்தால் உன்னுடைய உடலை வேறு யாரிடமும் காட்டக்கூடாது என்று சொல்ல போக, அதை அப்படியே பின்பற்றி கொண்டு வந்த சூழல்ல தன்னுடைய உடல் உபாதையை கூட ஒரு பெண் ஆண் மருத்துவரிடம் காட்டவோ சொல்லவோ மாட்டால், உயிரை கூட விட்டு இருக்கிறார்கள். இப்படி அழிந்த பெண்களை காக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்த பெண்கள் அவங்க முன்னாடி வைக்கப்படுவது, அவர்களும் கூட ஒரு ஆசையான ஒரு வாழ்வை, எதிர்கால கனவோடு கூடிய தன்னுடைய கணவனோடு திருமணம் செய்து கொண்டு ஒரு இல்லற வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையா, இல்லது பெண்களுக்காக போராட போகின்ற வாழ்க்கையா என்று கேள்வி எழும் பொழுது, நான் பெண்களுக்காக வாழ்கின்றேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்வையே துறந்து, 2 பெண்மணிகள் வாழ்வையே தன்னுடைய லட்சிய வாழ்வை துறந்தார்கள் என்று சொல்லலாம். வாழ்க்கையே துறந்தார்கள் என்று சொல்வதை விட லட்சிய வாழ்க்கையை துறந்து 2 பெண் மருத்துவர்கள் இங்கு முன்னின்றார்கள். அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த ஆளுமைகள்ல முதன்மையானவர் ஐடாசுகடர், அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி ஆகியோரை நம்மால இங்க பார்க்க முடியுது. இந்த முதல் அப்படின்ற கேள்விக்கு நம்ம கிட்ட விடை இருக்கு. அதாவது இப்ப இத்தனை ஆளுமைகளை நாம் பார்த்துட்டு வந்தோம். இங்க எல்லாவற்றிலும் முதல் பெண் IAS அதிகாரி, முதல் பெண் IPS அதிகாரி, முதல் மருத்துவர், இப்படி எல்லாம் நம்ம முதல் அப்படின்னும் பொழுது நம்மால பதில் சொல்ல முடிகிறது. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், இந்த முதல் சொல்லும் பொழுது IAS ஆக படிக்கவே முடியாத காலகட்டத்துல வந்துட்டாங்க. அதனால நமக்கு இது ஒரு சவால், அதனால வந்தாச்சு. அந்த காலகட்டம் எல்லாம் இப்போ மாறி போச்சு. முதல் என்பது போய் எல்லோரும் என்ற ஒரு சூழல் மாறிடுச்சு. இந்த மாதிரியான சூழல்ல முதல் என்பதை காட்டிலும் ஆளுமையே இங்க பெரும் பெயர் எடுக்கிறது. இதுக்கு உதாரணமா பார்க்கலாமா? முதல் என்ற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நமக்கு விடை தெரியும். ஆனா முதல்வர் யார் அப்படின்னா, பெண் முதல்வர் யாருன்னா, திடீர்னு கேள்வி கேட்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் யோசிக்காம சொல்றாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி. உண்மையாவே அப்படியா அப்படின்னு பார்த்தா இல்ல. சுதேசா கிருபாலினி, உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்த சுதேசா கிருபாலினி அவர்கள், ஒரிசாவை ஆட்சி செய்த நந்தினி சப்ததி, அடுத்ததா கோவாவை ஆட்சி செய்த சசிகலா ககோட்கர், அடுத்ததா சையத் அன்வரா தைமூர், ஜானகி ராமச்சந்திரன், இவர்கள் எல்லாம் முன்னால் அடுத்ததாக இடம்பெறக்கூடியவர் தான் ஜெயலலிதா. ஆனா ஏன் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரல, எடுத்த உடனே ஜெயலலிதாவின் பெயர் நினைவுக்கு வருகிறது என்றால், நம்முடைய பார்வையில் ஆளுமை மிக்க ஒரு பெண்ணாக நாம் பார்த்தது, ஒரு இரும்பு பெண்மணியாக நாம் பார்த்தது ஜெயலலிதா. அதனால் நம்முடைய மனதில் பதிந்திருக்கின்றது என்றால், இப்பொழுது நம்முடைய உள்ளம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்றால், இவ்வளவு காலகட்டம் எல்லா துறையிலும் கால் எடுத்து வைக்கணும் இப்படித்தான் நாம பார்த்துட்டு இருந்தோம். இந்த துறைக்கு வந்தோமா, அந்த துறைக்கு வந்துட்டோமான்னு சொல்லி இப்படித்தான் எல்லோருடைய மனமும் இயங்கியது, பெண்களுடைய மனமும் இயங்கியது. ஆனால் இன்றைய தேவை என்னவாக இருக்கின்றது என்பதை இந்த பதிலே நமக்கு உணர்த்துது. இன்றைய தேவை முதல் அப்படின்றத தாண்டி ஆளுமையோடு இருக்க வேண்டும். இந்த துறையில நான் கால் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அதுல ஆளுமையோடு இருப்பதைத்தான் நாங்க விரும்புறோம், அப்படி இருப்பவரைத்தான் நாங்க மனதில் நிறுத்திக் கொள்வோம் என்றவாறாக இன்றைய மக்கள் மனதில் நாம இருக்கிறத நாம பார்க்கிறோம். இது பெரும் முன்னேற்றம் தான். இந்த வகையில் இந்த சமூகத்தை ஒரு மனித சமூகமாக உறவுகளை இணைத்து ஒரு குடும்பமாக உருவாக்கிய காதலியர்களின் ஆளுமை,
அதை விருந்தோம்பல் செய்து பெரும் உறவு சமூகத்தை உருவாக்கிய அன்னையர்களின் ஆளுமை, இயற்கையை காத்த அன்னையர்களின் ஆளுமை, இந்த சமூகத்தை பொருளாதாரத்தை பிறரிடம் இருந்து பாதுகாக்கவும் சமூகத்தை பாதுகாக்கவும் வீரர்களை உருவாக்கிய வீர பெண்மணிகளின் ஆளுமை, பிற்காலத்தில் வீழ்ந்த பிறகும் எழுந்து நின்று பெரும் ஒரு புரட்சியை செய்து படிப்படியாக எல்லா துறைகளிலும் காலடி எடுத்து வைத்து ஆட்சி, இந்த உலகையே ஆட்சி செய்கின்ற வரைக்கும் இன்று பெண் வளர்ந்திருக்கின்றாள். இதையெல்லாம் பார்த்து இவ்வாறாக இந்த பெண்களால் ஒரு சமூகம் அன்பாலும் உறவாலும் இயற்கையை பாதுகாத்தலில் இருந்து அறிவியலிலிருந்து ஆட்சியிலிருந்து எல்லாவற்றாலும் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சமூக கட்டமைப்பில் பெண்களுடைய ஆளுமை அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பெரும் பங்கு அவர்களுடைய பங்கு இருந்திருக்கின்றது என்பதை மறுப்பதற்கு இல்லை. இத்தகைய சமூகத்தில் இன்றைய சூழலில் ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கும் மாணவிய செல்வங்கள் அனைவரும் ஆளுமை மிக்கவர்களாக, இன்றைய பார்வையில் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற ஆளுமை மிக்கவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். வருங்கால சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக உருவெடுக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் பங்காற்ற வேண்டும். நீங்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விண்வெளியில் பறப்பதில், விமானத்தை இயக்குவதில், புகைவண்டி நகர்த்துவதில், கனரக இயந்திரங்களை கையாள்வதில், கடின சாகசங்கள் முடிப்பதில், மருத்துவத்தில், விளையாட்டில், நாடாள்வதில், ஏன் எங்கும் எதிலும் எல்லாம் பெண். பெண்மையை தலை வணங்குகின்றோம் என்று பெண்களை பற்றி சிறப்பாக தம் கருத்துக்களை எடுத்துரைத்த சிறப்பு விருந்தினர் முனைவர் கு. லட்சுமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக நன்றியுரை வழங்க தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஸ்ரீதேவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உறுதுணையாக இருந்து அந்த நிகழ்வு தொடக்க முதல் முடிவு வரை நன்முறையில் நிகழ வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வு சிறப்புடன் நிகழ முதலில் இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்ஸிலியம் கல்லூரி தமிழ்துறை சுழற்சி 1 இணைய வழியின் மூலமாக நடத்திய ஐடாஸ்கடர் அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு வருகை புரிந்து நிகழ்வினை சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐடாஸ்கடர் அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு இசைவு நல்கிய நம் கல்லூரி செயலர் அருட்சகோதரி ஆலிஸ் கேட்டி அவர்களுக்கும், இந்நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்கிய கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ரா ஜெயசாந்தி அவர்களுக்கும், முன்னிலை வகித்த துணை முதல்வர் அருட்சகோதரி மா சுமதி அவர்களுக்கும், நோக்க உரை அளித்த தமிழ்துறை தலைவர் முனைவர் நா குமாரி அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை நல்முறையில் தொகுத்து வழங்கிய உதவி பேராசிரியர் முனைவர் கே.பி. கனிமொழி அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய உதவி பேராசிரியர் முனைவர் வேரா மீனாட்சி அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்புடன் நிகழ உதவிய எம் துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக கட்டமைப்பில் காலந்தோறும் பெண் ஆளுமைகள் எனும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினர் முனைவர் கு. லட்சுமி அவர்களுக்கு என் கல்லூரி சார்பாகவும் என் துறை பேராசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்ககால முதல் இக்காலம் வரை பெண்ணின் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நன்முறையில்
தொகுத்து சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வு இணையத்தின் மூலமாக சிறப்பாக நடைபெற உதவிய இணைய ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் அவர்களுக்கும் இத்தருணத்தில் எங்கள் துறை சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வை பொறுமையுடனும் அமைதியுடனும் பங்கேற்று சிறப்பித்த எம் மாணவ செல்வங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா இனிதே நடைபெற உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.